வெல்கம் டு கிரேசி கமர்ஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி கூகுள் க்ரோமில் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நமக்கு முக்கியமான தேவை கூகுள் க்ரோம் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நார்மலாக ஒரு டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எப்படி ஹிஸ்ட்ரியை நம்ம டெலீட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நான் கூகுள் வெப்சைட் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறேன். இப்போ கூகுள்ன்ற வார்த்தையை நான் சர்ச் பண்ணிட்டு அதுக்கான கண்டென்ட் வந்துச்சு. இதை நான் கிளிக் கொடுத்தோன்னே திரும்பி அது ஆக்சஸ் ஆகிக்குது. இப்போ இதோட ஹிஸ்ட்ரியை நான் டெலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு காலம் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்தெந்த கண்டென்ட் டெலீட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த கண்டென்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் செலக்டட் ஐட்டம் இது கொடுத்தோடனே ரிமூவ் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டோடனே அது ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் ஆகிடும். இது ஒரு மெத்தட். சப்போஸ் நான் 1 மணி நேரமாக ப்ரௌஸ் பண்ணுறேன், அந்த 1 மணி நேரத்துக்கான கண்டென்ட்டை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அங்கே ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. பாஸ்வேர்டு டெலீட் பண்ணுமா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ண கண்டென்ட் டெலீட் பண்ணுமா, இல்லை ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணுமா, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, டவுன்லோடட் ஹிஸ்ட்ரி, இல்லை குக்கீஸ், இதெல்லாம் டெலீட் பண்ணுமா. இதில் நீங்கள் டைமிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கானது, இல்லை அந்த கரெக்ட் ஒரு நாளுக்கானது, இல்லை அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக, இல்லை லாஸ்ட்டு 4 வாரம், இல்லைனா பிகினிங்லேருந்து. இப்போ நான் 1 மணி நேரம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த 1 மணி நேரத்துக்கான கண்டென்ட் மட்டும் டெலீட் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், பார்த்துக்கணும். இப்போ நான் திரும்பி கூகுள் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் போயிட்டேன். இப்போ நான் ஹிஸ்ட்ரி போகிறேன். ஹிஸ்ட்ரி போய் ஹிஸ்ட்ரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நான் யூஸ் பண்ண அந்த கூகுள்ன்ற ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அந்த 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரியே இருக்காது. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோமில் இருக்க அன்வான்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.